அனைவருக்கும் அன்பான வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்று உறுதியாக கூறி இந்த பதிவை பதிவிடுகிறேன், இந்த காணொளியை பதிவிடுகிறேன். கலைஞர் திருமகனே, காவல் நாயகனே, வாக்குப்பதிவு முடிந்த பின்னே சந்தித்தேன் உன்னை, அறிவாலயத்தில் சந்தித்தேன் உன்னை, உழைப்பின் களைப்பில்லாமல் துடைத்து வைத்த ஆப்பிளாய் துளங்கினாய் நீ, உழைப்பின் களைப்பில்லாமல் துடைத்து வைத்த ஆப்பிளாய் துளங்கினாய் நீ. அச்சார வாழ்த்தாய் பொன்னாடை போற்றி புகழ்ந்தேன் உன்னை, அச்சார வாழ்த்தாய் பொன்னாடை விரித்து போற்றினேன். உன்னுடைய உழைப்பும் சாதனையும் உன் கனவை நனவாக்கும் என்று உறக்கச் சொன்னேன். வெற்றியில் விம்முவதும் இல்லை, தோல்வியில் பமுவதும் இல்லை என்ற விவேக சொல்லே வீரனுக்கு அழகு. வெற்றி பெறுவாய், நீ வெற்றி பெறுவாய். கவனித்தேன். வெற்றி முன்னோட்டம் சொல்ல வந்த வேட்பாளரிடம் நீ கேட்ட ஒரே கேள்வி, இரண்டாம் இடம் யாருக்கு, இரண்டாம் இடம் யாருக்கு? கேட்ட ஒரே கேள்வியில் தெரிக்க விட்டாய். முதலிடம் உனக்குதான் என்னும் முடிவை தெரிய வைத்தாய். தனி வலிமையானாலும் துணை வலிமையின் தோள் சேர்ப்பாய். மண் மொழி மானம் காக்க உதயசூரியனை மீண்டும் எழுப்பிவிட்டு உழைக்கச் செல்வாய். ஆட்சி கட்சி இரண்டையும் பழுது பார்ப்பாய். ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்லுகிறார்கள், ஆள் சொல்வதை நம்பாதே, நல்லதை மட்டுமே நம்பு. ஆள் சொல்லாததை நாள் சொல்லும், அந்நாள் மே நாள், நல்ல நாள். கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்களை வாக்குப்பதிவு முடிந்த அடுத்த நாள் சந்தித்ததை இந்த கவிதை மூலம் அவர் பதிவிட்டிருக்கிறார். அது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நான் ஒரு கவி பேரரசு அவர்களின் கவிதையைப் போலவே எழுதினேன். மக்களுக்கு பொன்னாள், அந்நாள் மேநாள், திமுகவின் வெற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் நாள். 100,000 காலத்து பைரப்பா கழகம் இதனை வேரோடு வீழ்த்திவிட தேனோடு விஷம் கலந்து தருகின்றனர் கவனி. ஏட்டாளர் சிலர் தேனோடு விஷம் கலந்து தருகின்றனர் கவனி. ஊனோடும் உயிரோடும் இணைந்த கொள்கைக்கு வெற்றியே பவனி என்று முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கவிதை எழுதியிருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறையாக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பது உறுதி.